இப்ப பிடி பியர். வாங்க கிரவுண்டுக்கு விளையாட போலாம். ஐ ஜாலி, வாங்க எல்லாரும் விளையாட போலாம். ஆரியா வாடா நாமளும் போகலாம். ஆரியா இப்போ என்ன கேம் ஆடலாம்? ஃபுட்பால் விளையாடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஃபுட்பால் தான் ஜாலியா இருக்கும். செம்ம சாக்கல. சூப்பர் மாரா, இப்ப அடிக்கிற பாரு கோல். ஆரியா பால் உன் பக்கம் தான் வருது, டிஃபென்ஸ் பண்ண விட்டுறாத. ஓ கோல் போட்டாங்க, கலக்கிட்ட மாரா. சூப்பர் மாரா, நம்ம ஜெயிச்சிட்டோம். மாரானா என்ன சும்மாவா? ஓகே फ्रेंड्स, பெல் அடிச்சிடுச்சு, வீட்டுக்கு போலாம். நாளைக்கு பார்க்கலாம். ஏய் ஆரியா, எங்கள் வீட்டுக்கு வரியா? எங்கள் அம்மா பிரெட் சாண்ட்விச் பண்ணியிருக்காங்க. இல்ல சூர்யா, எங்க அம்மா கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க, வர முடியாது. நெக்ஸ்ட் டைம் வரேன். இட்ஸ் ஓகே ஆரியா, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே டைம் ஆச்சு ஆரியா, நான் கிளம்புறேன், பாய். பாய் சூர்யா. ஏம்மா சபிதா, கிளம்பிட்டியா? டைம் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ நேரம் கிளம்பிட்டு இருக்கா பாரு. அட இருங்க, ஏங்க இப்படி அவசரப்படுறீங்க? கிளம்ப வேணாமா? எப்படிம்மா பொறுமையாக இருக்கிறது? நம்ம வேறு பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கோம், நகை எடுக்கணும், எக்கச்சக்கமான வேலை இருக்குது. அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டுட்ருக்கேன். சரிங்க, வாங்க போகலாம். ஏம்மா எந்த கடையில் நகை எடுக்கலாம்? தங்கமயில் போமா? வேணாங்க தங்கமயில், அங்கே கலெக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். ஜிஆர்டி போவோம். கலெக்ஷன் பார்க்க நம்ம பொண்ணு அங்கே வர சொன்னேனே, ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க, 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன்னு சொல்லிட்டான். சரிம்மா, ஜிஆர்டிக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிடுமா இப்போது. ஏம்மா மனிஷா, நீ இப்போ எங்கே இருக்க? நானும் அப்பாவும் கிளம்பிட்டோம். நீ அப்படியே ஜிஆர்டிக்கு வந்துடுறியா? சரிம்மா, நான் வைக்கிறேன். வர்றேன்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா, நம்ம போவோம். என்னங்க லேட் ஆகுதுன்னு சொன்னீங்க, இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? பக்கத்தில் வந்தாச்சுமா, இப்போ ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம். ஆமாம், பர்ஸ் எடுத்துகிட்டு வந்தியா? பர்ஸ் எடுத்துகிட்டு வாமா. இந்த எடுத்துகிட்டு வர்றேங்க, காரில் தான் வச்சுருக்கேன். ஏங்க காரில் வச்சுருந்த பர்ஸை காணாங்க. என்னது பர்ஸை காணோமா? என்ன விளையாடுறியா? நம்ம பொண்ணுக்கு நகை எடுக்க வந்திருக்கோம். நல்லா தேடி பார்த்தியாம்மா? ஏங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேங்க, பர்ஸை காணோம். அட கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுறது? என்னடா ரோட்ல பர்ஸ் பணம்லாம் கிடக்கு? இது யாரோடதா இருக்கும்? இங்க யாராச்சும் இருக்காங்களான்னு பாப்போம். இங்க யாருமே காணுமே. இப்போ என்ன பண்ணலாம்? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுத்துடலாம். காலையில இருந்து எவ்வளோ வேலை, கொஞ்சம் கூட ஃப்ரீயாக இருக்க முடியல. சார் சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? சார் சார் என்னுடைய பர்ஸு தொலைஞ்சு போச்சு சார், எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க சார். என்னோடய மகள் கல்யாணத்துக்காக நகை எடுக்க போயிட்டு இருந்தேன் சார், அப்போ தொலைஞ்சு போச்சு சார். ப்ளீஸ் சார், எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க சார். சார் நீங்கள் முதல்ல அழுக வேணாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சார் நான் கேட்குற கேள்விக்கு பொறுமையாக பதில் சொல்லுங்கள். உங்கள் நகையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த துரசிங்கம் ஹெல்ப் பண்ணுவான். சரிங்க சார். உங்கள் பேர் என்ன சார்? சார் என்னோட பேர் சர்மா சார். சரி, எப்போ நகை தொலைஞ்சிச்சு, எப்படி தொலைஞ்சிச்சின்னு கொஞ்சம் எனக்கு தெளிவாக சொல்ல முடியுமா? சார் நான் என்னோடய பொண்ணோட கல்யாணத்துக்காக பணம்லாம் எடுத்துக்கிட்டு நகை கடைக்கு போயிட்டு இருந்தேன் சார். நகை கடைக்கு போகும்போது டீ சாப்பிடலான்னு ஒரு டீ கடையில் நான் நிப்பாட்டிருந்தேன். அப்போ தான் என்னுடைய பர்ஸ் தொலைஞ்சு போனேன் எனக்கு தெரியும், ஆனால் எந்த இடத்துல தொலைஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல சார். சரி, எல்லா டீட்டெயிலையும் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்போங்க. இமீடியட்டாக நான் ஆக்ஷனில் இறங்குறேன். சார் சார் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார், என் வாழ்க்கையும் உங்கள் கையில் தான் சார் இருக்குது. அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் கவலைப்படாமல் போங்க. ஓகே சார், வரேன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம்ப்பா, யார்ப்பா தம்பினி, உனக்கு என்னப்பா வேணும்? சார் என் பேர் ஆதியா சார். சார் நான் ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு பர்ஸ் கீழே கிடந்துச்சு சார். உள்ளக்க நிறைய பணம்லாம் கிடந்துச்சு சார். அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சார். என்னது பர்ஸு கிடந்துச்சா? எங்கே கொஞ்சம் அந்த பர்ஸை காட்டு பார்க்கலாம். இதான் சார் அந்த பர்ஸு. வாவ் சூப்பர், நல்ல காரியம் பண்ணியிருக்க தம்பி நீ. ஹலோ மிஸ்டர் சர்மா, உங்கள் பர்ஸு என்ன கலர்னு சொல்ல முடியுமா? ஓ அப்படியா, உங்கள் பர்ஸ் கிடச்சிருச்சு, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வாங்கிக்கலாம். ஐ அப்ரிஷியேட் யாரியா, உன்னை உங்கள் அப்பா அம்மா நல்லா வளர்த்துருக்காங்க. யூ ஹேவ் டன் அ கிரேட் ஜாப். தேங்க்யூ சார். சரி ஆரியா, இப்போ நீ வீட்டுக்கு போ. உன்ன மாதிரி குழந்தைங்க தான் நம்ம நாட்டுக்கு தேவை ஆரியா. வெரி வெரி தேங்க்யூ சார்.
பாய் ஆரியா. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆர்யா அப்படிங்கிற ஸ்கூல் படிக்கிற பையனுடைய நேர்மையை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அந்த மாணவன் கீழே கிடந்த பர்ஸை நேர்மையாக கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒப்படைச்சிருக்கான். இப்போ நம்ம ஊரே அதை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கு. நம்மளுடைய செய்தியாளர் முன்னா ஆர்யாவோட பேட்டியில் தான் இருக்கார். வாங்க தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஹாய் ஆர்யா, உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி ஊரே உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. எப்படி உங்களுக்கு அந்த பர்ஸை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும்னு தோணுச்சு? யாரோட பொருளுக்கும் எங்க அம்மா ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். வாவ், வெரி குட் ஆர்யா. சரி, அதை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நீங்கள் அதை கண்டுக்காம கூட விட்டுட்டு போயிருக்கலாம்ல. தொலைச்சவங்க கஷ்டப்படுவாங்களா சார், அதனால தான் சார் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுத்தேன். வாழ்த்துக்கள் ஆர்யா, நீங்கள் பண்ண விஷயம் மிகப்பெரிய விஷயம். உங்களை பார்த்து நிறையா குழந்தைங்க இதை கற்றுக்குருவாங்க. நன்றி. ஏ ஆர்யா, எவ்வளோ பெரிய விஷயத்தை அசால்ட்டாக பண்ணிட்டு வந்திருக்கடா. உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா. பார்த்தேல என் பிள்ளைய, அவன் என்ன மாதிரி தான் இருப்பான், நேர்மையா. ஆரியா, இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே உன் வாழ்க்கையில் நேர்மையை மட்டும் நீ கைவிடக்கூடாது. எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லையும் நீ நேர்மையாக இருக்கணும். சரி